கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் 21ஆம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசையா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் செய்யும் தொழில், வேலை, படிப்பு அனைத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில பேருக்கு சில வறண்ட சூழ்நிலை உண்டாகும். சில பேருக்கு பலவீனம், வியாதி, சில பேருக்கு கடன் பாரங்கள், சில பேருக்கு எதை தொடங்கினாலும் ஒரு தடை, எல்லாவற்றிலும் ஒரு தோல்வி என்று அடுத்தடுத்து சில ஏமாற்றங்கள் வறண்ட சூழ்நிலையாக நம் வாழ்விலே இருக்கும். ஆனாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்படியான வறண்ட சூழ்நிலையில் இதுநாள் வரை தவித்து வந்த அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கடவுள் உங்களுக்கு ஒரு நிறைவை, ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். எப்படிப்பட்ட வறண்ட நிலையில் இதுநாள் வரை நீங்கள் தவித்திருந்தாலும் இன்று ஒரு விடுதலையை கடவுள் உங்கள் கரங்களில் வைத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கடவுளின் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கும் நிறைவை நாம் பரிபூரணமாக முழுமையாக இன்று பெற முடியும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மை தாழ்த்தி அவருடைய திருப்பாதங்களிலே அர்ப்பணிப்போம். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இதுநாள் வரை உங்களை துரத்தி கொண்டிருந்தாலும் இன்று அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கடவுள் ஒரு முடிவு கொடுக்க போகிறார். இந்த நாளை அவர் உங்களுக்கென்று முன்குறித்து விட்டார். ஆகவே சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சாட்சியாக கடவுள் நிறுத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான இறைவாக்கின் படியாகவே எங்களோடு இணைந்து செபிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று ஒரு நிறைவை தகப்பன் பரிபூர்ணமாக கொடுத்து ஆசீர்வதிக்க இந்த நாளை முன்குறித்து கொடுத்ததற்காக எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு நிறைவை நாம் கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுவிட்டோம். ஆகவே சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குங்கள். கடவுள் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் நிறைவாக வழி நடத்துவார். ஆமேன். God bless you.